வணக்கம். செல்வகுமாரின் கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 மே 25 ஞாயிற்றுக்கிழமை மதிய ஆய்வறிக்கை. தென்மேற்கு பருவமழை கேரளாவில் வலுத்த பலத்த மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. கேரள மழை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களையும் தாண்டி தமிழ்நாட்டிலே தூறல் சாரலை மழைப்பொழிவை கொடுக்கிறது. அரபிக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ரத்னகிரி அருகே கரை கடந்து மகாராஷ்டிரா நிலப்பகுதியில் நீடித்து கொண்டிருக்கிறது. காற்றை தமிழ்நாட்டிலே குவிக்கிறது, மேற்கு தொடர்ச்சி மலையில் குவிக்கிறது. வங்கக்கடலிலும் புதிய காற்று சுழற்சி உருவாகி தற்பொழுது தாழ்வு பகுதியாகுவதற்கு தீவிரமடைந்து வடக்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. 27ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி வடக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக இதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையில் தொடர்ந்து 31ஆம் தேதி வரைக்கும் தீவிர மழைப்பொழிவை கொடுக்கும். இந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கொடுக்கக்கூடிய தீவிர மழைப்பொழிவு தான் தப்பி வரக்கூடிய மேகங்கள் தான். அது கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களுக்கு மாலை இரவில் ஆங்காங்கே நள்ளிரவு அதிகாலையில் கூட தூறலை கொடுக்கிறது. அங்கொன்றும் இங்கொன்றுமாக தூறலை கொடுக்கிறது. சில இடங்களிலே நனைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கிறது. இப்படி 30ஆம் தேதி 31ஆம் தேதி வரைக்கும் இந்த நனைக்கும் மழைப்பொழிவு இருக்கும், தூறல் இருக்கும் ஆங்காங்கே. இது மேற்கிலிருந்து வரும்பொழுது மதியத்தில் ஆங்கொன்றும் இங்கொன்றுமாக தூறலை கொடுத்தாலும் மாலை இரவில் நனைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். அது ஏதேனும் ஒரு சில மணி நேரங்கள் தான் அது நீடிக்கும். ஒரு 6 மணிக்கு தொடங்குச்சுன்னா 8 மணிக்குள்ள நின்றுடும். 8 மணிக்கு தொடங்குதுன்னா ஒரு 9 மணிக்குள்ள நின்றுடும். 9-10 மணிக்குள்ள போயிடும். இப்படியான மழை நனைக்கும் மழைப்பொழிவாக தினசரி உண்டு. வரக்கூடிய இறுதி நாள், அதாவது 29, 30, 31ஆம் தேதி கள்ளக்குறிச்சி, விழுப்புரத்திற்கும் கடலூருக்கும் மிதமான மழைப்பொழிவிற்கு வாய்ப்பு இருக்குது. கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூருக்கு மிதமான மழை வாய்ப்பு இருக்குது. அரை மணி நேரம் மழை தான், அரை மணி நேரம்தான். இப்படி 31ஆம் தேதி வரைக்கும் இந்த தூறல் என்பது நனைக்கும் மழையாக மாறி, லேசான மழையாக மாறி, மிதமான மழையாக மாறிய பிறகு வரக்கூடிய ஜூன் முதல் வாரத்தில் ஆங்காங்கே வெப்பசலன மழை கொடுக்கும். தென்மேற்கு பருவமழை முதல் வாரத்தில் 5ஆம் தேதி வரை தீவிரம் குறைந்திருக்கும். கேரளாவில் தான் தீவிரம் குறைந்திருக்கும். அதனால் இங்கே சாரல் வரல. ஆனால் வட இந்திய நிலப்பகுதிகளில் தீவிரமாக இருக்கும். நிகழ்வு காற்று எல்லாம் திசை மாறி இருக்கும். அப்போது தீவிரம் குறைவு என்பது ஜூன் 1லேருந்து 5 வரைக்கும். அப்பொழுது வெப்பச்சலன மழைப்பொழிவு இருக்கும். அப்போ லேசான இடியுடன் கூடிய மழைப்பொழிவு இருக்கும். ஆனால் பரப்பில் குறைந்து தான் இருக்கும் ஜூன் முதல் வாரத்தில். 2வது வாரத்தில், முதல் வாரத்தின் பிற்பகுதியிலிருந்தே 2வது வாரத்தில் நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில் காற்று சுழற்சி உருவாகி இருக்கிறது. கண்டிப்பாக செட்டிங் நன்றாக செட்டும். 2வது வாரத்திலேருந்து மழைப்பொழிவு மீண்டும் தீவிரமடையும். ஆக மழைப்பொழிவு என்பது காய விடாமல் தூறலாகவும் சாரலாகவும் லேசாகவும் கொடுத்து கொண்டே இருக்கும். தொடர்ந்து இந்த ஜூன் இறுதி வரைக்குமே, ஏன் அப்படியே தொடர்ந்து ஆகஸ்ட் மாதம், செப்டம்பர், அக்டோபர் வரைக்கும் நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும். தென்மேற்கு பருவமழை என்பதில் மாற்றமில்லை. அணைகளை முன்கூட்டியே நிரப்பும். மேட்டூர் அணை வரக்கூடிய இந்த மாதம் இறுதியிலேயே நிரம்பும். காரணம், கபினி நிரம்பும். முதல்ல ஜூன் 4ஆம் தேதி 5ஆம் தேதிக்குள்ளேயாவது மேட்டூர் அணை நிரம்பும். முதல்ல கபினி நிரம்பும். அதற்கு பிறகு மேட்டூர் அணைக்கு அந்த தண்ணி நல்ல ஒரு மட்டத்தை உயர்த்தும். தொடர்ந்து வானிலை ஆய்விற்கு கூட இணைந்திருங்கள். திட்டமிட்ட பணி செய்திருங்கள். நன்றி.